இரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரம் தருகிறேன் என்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் முழக்கம் இன்று வரை நம் காதில் ஒலிக்கிறது. 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி லிப்பானிய செய்தி தாய்பேயில் வானூர்தி தளத்தில் நடந்த விபத்தில் போஸ் இறந்ததாக அறிவித்தது. ஆனால் தைவான் நாடு அப்படி ஒரு வானூர்தி விபத்து நடக்கவில்லை என கூறி மறுத்தது. இந்த செய்தி மக்களை நிலைகுலையச் செய்தது. நேதாஜி இறந்து விட்டார் என்பதை பலரும் நம்பவில்லை. நேதாஜி இறந்து விட்டார் என்றால் அவர் உடலை ஏன் இந்திய மக்களிடம் ஒப்படைக்கவில்லை என்று கேள்வி கேட்டனர். ஆயினும் நேதாஜியுடன் பயணம் செய்து படுகாயத்துடன் தப்பிய ஹபீப் உர் ரஹ்மான் நேதாஜியின் உடல் தகனம் செய்யப்பட்டதை என் கண்ணால் பார்த்தேன் என்று கூறினார். ஆயினும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் பல தலைவர்கள் நேதாஜி உயிருடன் இருக்கிறார் என்றே கூறி வந்தனர். சிலர் அவர் துறவி வேடத்தில் இந்தியாவில் வசிப்பதாகவும், சிலர் அவர் சோவியத் ஒன்றியத்துக்கு தப்பி சென்று விட்டதாகவும் நம்புகின்றனர். ஆனாலும் இன்று வரை நேதாஜியின் மரணம் ஒரு மர்ம மரணமாகவே இருந்து வருகிறது.